ஹாய் பீப்புள் 11:30க்கு லைவ் வரேன்னு சொல்லியிருந்தேன். ஆஃபீஸுக்கு கிளம்பி போயிட்டேன். அங்கே பக்கத்தில் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஒன்று போயிட்டு இருந்தது. எங்களுக்கே தெரியாமல் அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் அதை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. நல்ல ட்ரில் போட்டு சத்தமாக அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. என்னால் அங்கே கண்டிப்பாக லைவ் எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு என்னோட ஹோம் ஆஃபீஸில் வந்து உட்காந்துருக்கேன். ஆனால் இங்கேயும் நிறைய நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. பக்கத்தில் சின்ன பசங்கள்லாம் அவங்களோட ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. அதனால் அவங்கள நம்ம குறை சொல்லவே முடியாது. இங்கே நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அப்டேட் என்னென்னா, நம்மளுக்கு மே 7ஆம் தேதி உங்களோட இன்டர்வியூ மாஸ்டரி உங்கள் கூட வந்து சேரப்போகுது. லான்ச் டேட் மே 7ஆம் தேதி. அதுக்கான சிலபஸ் எல்லாம் நான் ஏப்ரல் 2 ரிலீஸ் பண்ணிட்டேன். அதை நம்மளோட யூடியூபோட பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்க்க முடியும். நான் நிறைய இடங்களில் அதை லிங்க்கும் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதை செக் பண்ணுங்கள். இந்த வீடியோலையும் நான் கண்டிப்பாக இன்டர்வியூ மாஸ்டரி சிலபஸ் எல்லாம் லிங்க் பண்ணுறேன். அது உங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஜூனியரோ இல்லை மிடில் ஏஜ் இல்லை மிடில் லெவலில் இருக்க ப்ரொஃபஷனலோ இல்லை சீனியர் ப்ரொஃபஷனலோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்வியூ மாஸ்டரி ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் பீயிங் அன் ஆண்டர்ப்ரனர் சொல்லுவோம்ல, நம்ம ஒரு மைண்ட் செட்டில் போய் அங்கே உட்கார்ந்தாலும் திடீர்னு என்னடா இது எங்கேருந்து வந்தது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ இன்னைக்கு லைவ் போக முடியாதா, என்னடா இது அப்படின்ட்டு. ஏன்னா நான் அப்டேட்டும் கொடுத்துட்டேன் நேற்றுக்கே. எப்பவுமே காலையில் தான் எல்லா சுச்சுவேஷன்ஸையும் பார்த்துட்டு தான் ஒரு அப்டேட் கொடுப்பேன். ஆனால் நேற்றுக்கு முன்னாடியே ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். நான் லைவ் வரேன் 11:30க்கு உங்க கூட உங்களோட கரியர் ரிலேட்டட் கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு வேறு நான் சொல்லியிருந்தேன். ஐயோ எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சு. உடனே ஒரு ஆட்டோ பிடிச்சி ஓடி வந்து நான் இங்கே உட்காந்துருக்கேன். ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போவே 11 o'clock 11:30 கிட்ட வந்துருச்சு அப்படின்றதால எனக்கு வந்து ஐயோ நம்ம மிஸ் பண்ணுறோமே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் கண்டிப்பாக நம்ம சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக நான் இப்போ முன்னாடி வந்து உட்காந்துருக்கேன். இது வந்து இன்டர்வியூ மாஸ்டரியோட மைண்ட் மேப். ஆக்சுவலி இது ஃபுல்லாக பெரிய சார்ட் உங்களால் சரியாக பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன். ஆனால் பார்க்க முடியாததுக்காக தான் நான் இங்கே உட்காந்தேனே. நல்லா பார்க்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக காமிச்சிருந்துருக்கவே மாட்டேன் நான். ஸோ ஒரு குயிக் அப்டேட் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே கண்டிப்பாக நான் அவங்க கூட லைவில் வரேன் 11:30க்கு. அப்போ எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு கடவுளை நான் வேண்டிக்கிறேன். அதுக்கு முடியல அப்படின்னா கூட முன்னாடியே நான் நிறைய உங்க கூட லைவில் வந்து நிறைய உங்களோட கரியர் ஓரியன்ட் கொஷின்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஆனால் நம்மளையும் மீறி இருக்க காரணங்களால் சம்டைம்ஸ் இப்படி ஆகிடும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அடுத்த வாரம் சாட்டர்டே ஏப்ரல் 20ஆம் தேதி உங்களுக்கு ப்ரீ புக்கிங் டிஸ்கவுண்ட் ஆஃபர் அனௌன்ஸ்மெண்ட் வரும். காலையில் 7 மணிக்கெலாம் டான்னு அந்த வீடியோ உங்களை வந்து சாட்டர்டே கண்டிப்பாக ஏப்ரல் 20ஆம் தேதி நம்மளோட யூடியூப் சேனலை வந்து பாருங்கள். அதில் அந்த லைவ் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை, அந்த ப்ரீ புக்கிங் டிஸ்கவுண்ட் ஆஃபர் பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக ப்ரீ புக்கிங் ஆஃபரையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம இன்டர்வியூ மாஸ்டரியோட ப்ரைஸ் வந்து 5,000 rupees சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ நீங்கள் அன்னைக்கு மட்டும் இல்லை, அந்த ப்ரீ புக்கிங் டேட் அன்னைக்கு மட்டும் எப்போ ஓகே ஏப்ரல் 20லேருந்து மே 6 வரைக்கும் நம்மளோட ப்ரீ புக்கிங் டேட்ஸ் இருக்குது. 2019 மட்டும்தான். இதுக்கப்புறம் பார்த்துட்டு இருக்கோங்க அப்படின்னா 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு எப்போ ஏப்ரல் வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இது 2019 நான் கொடுக்குற அனௌன்ஸ்மெண்ட். அதனால ஏப்ரல் 20ஆம் தேதியிலேருந்து மே 6ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அந்த டைமுக்குள்ளே இந்த 20% டிஸ்கவுண்ட் ஆஃபரை அவைல் பண்ணிக்க முடியும். இது அதுக்கப்புறம் நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன். இது என்னோட 25,000 ரூபாய் ப்ராடக்ட். ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ நான் QC பண்ணிகிட்ருக்கேன். குவாலிட்டி செக்கிங் போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து நான் குவாலிட்டி செக் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்லைட்ஸ் ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரோ அவுட்ரோஸ் ஆட் பண்ணுறது, அந்த வேலையெல்லாம் வந்து ஃபர்தர் வீக்ஸில் இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ரொம்ப எக்ஸைட்டிங்காக போயிட்டுருக்கு. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த டைம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. பார்க்குறீங்களா, நான் வந்து ஒரு இன்னைக்கு டாஸ்க் வச்சுருந்தேன். காலையில் வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சு அறக்க பறக்க ரெடி ஆகி ஆஃபீஸ் போனால் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க இந்த சென்ஸ் அங்கே இருக்க சுச்சுவேஷன்ஸே பார்த்திங்கன்னா கண்ணா பின்னான்னு இருந்தது. அவ்வளோ ட்ரில்லிங் ஒர்க்லாம் போயிட்டு இருந்தது. திருப்பி அறக்க பறக்க ஓடி வந்து நான் அவங்க முன்னாடி உட்காந்துருக்கேன் இப்போது. ஸோ ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னு வரும்போது நம்ம ஒரு விஷயம் கட்டமைக்கணும் அப்படின்னு ஆரம்பித்து அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக இது நம்மளை மீறி இருக்க ஸ்ட்ரகிள்ஸ் வந்து தான் ஆகும். ஆனால் அதையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு உங்கள் கூட இப்போ உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கிறது தான் எனக்கு இன்னும் வந்து ரொம்ப ப்ளெஷரபிள் ஃபீலிங்காக இருக்குது. இந்த ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடை தான் நான் வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணவும் செஞ்சிட்ருக்கேன். இந்த ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனில் கொஞ்சம் மாற்றி யோசிக்கிறதும், அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது, அந்த எப்படி சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். ஸோ இன்டர்வியூ மாஸ்டரி ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. இதெல்லாம் நான் வந்து
இதை பார்த்து தான் ஆக்சுவலி நான் வந்து என்னோட கண்டென்ட் க்ரியேஷனோட ஓவர்வியூ இதை பற்றின இதை பார்த்து நான் நிறைய இன்டெப்த்தாக கண்டென்ட் க்ரியேட் பண்ணேன். இதுதான் என்னோட மைண்ட் மேப், ஆக்சுவலி இன்டர்வியூ மாஸ்டரியோடது. இந்த மைண்ட் மேப் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போது ஃபெப்ரவரி மார்ச் டைம்லேயே நான் முன்னாடியே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தேன்ல, ஒர்க்கிங் ஆன் மை மைண்ட் மேப் ஃபார் இன்டர்வியூ மாஸ்டர்ன்ட்டு. அப்போ நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஏதோ நான் மைண்ட் மேப் ஓரியன்டாக கோர்ஸ் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மைண்ட் மேப் பற்றின கோர்ஸாக எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இல்லை நான் இன்டர்வியூ மாஸ்டரியை மைண்ட் மேப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டுங்க அது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் அந்த மைண்ட் மேப். ஸோ ஹாப்பி டு ஷேர் வித் யூ கைஸ். இன்டர்வியூ மாஸ்டரி ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு, என்னோட ஹார்ட் அண்ட் சோல் அதில் போயிட்டுருக்கு அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அண்ட் அடுத்த வாரம் ஏப்ரல் 20ஆம் தேதி நீங்கள் கண்டிப்பாக ப்ரீ புக்கிங் அனௌன்ஸ்மெண்ட்டு கேட்டு அந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் அவைல் பண்ணிப்பீங்க அப்படின்றதையும் நான் நம்புகிறேன். ஏப்ரல் 20ஆம் தேதியிலேருந்து மே 6, 2019 இந்த டைம் வரைக்கும் நம்மளோட டிஸ்கவுண்ட் ஆஃபர், ப்ரீ புக்கிங் டிஸ்கவுண்ட் ஆஃபர், அதாவது முன்பதிவு சலுகை போயிட்டுருக்கு. மே 7ஆம் தேதி தான் கோர்ஸ் லான்ச் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி இருக்க இந்த ஒரு 10-15 நாளுக்குள்ளே நீங்கள் முன்பதிவு சலுகையை அனுபவிக்க முடியும். மே 7ஆம் தேதிக்கு அப்புறமா நம்மளோட கோர்ஸோட விலை 5000 ரூபாயாக தான் இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இருக்காது. இது என்னோட 25,000 ரூபாய் கோர்ஸ். இது வந்து நம்மளோட தமிழ் ஆடியன்ஸ்க்காக நான் இந்த ப்ரைஸை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப எக்ஸப்ஷனலாக வந்திருக்கு. கண்டென்ட் வந்து வேர்ல்ட் கிளாஸாக இருக்குது. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கீங்களோ, இல்லை குவைத்தில் இருக்கீங்களோ, இல்லை கனடாவில் இருக்கீங்களோ, எங்கே இருந்தாலுமே வந்து இது வேர்ல்ட் கிளாஸ் கோர்ஸ் அப்படின்றதால நீங்கள் எங்கேருந்து வேணால் இதை எடுத்து படிக்க முடியும். உங்களோட இன்டர்வியூஸை ராக் பண்ண முடியும். உங்களுக்கு இன்டர்வியூ தொடர்பான கேள்விகள் இல்லை இன்டர்வியூ மாஸ்டரி தொடர்பான எந்த கேள்விகள் இருந்தாலும் தயவு செஞ்சு இங்கே விட்டுட்டு போங்க. நான் சொன்ன மாதிரி இப்போது இங்கே இருக்கிற சில நாய்ஸ் பொல்யூஷனாலே இங்கே இருக்க சில வீட்டில் இருக்க கமிட்மெண்ட்ஸை நான் வந்து முன்னாடியே சரி பண்ணிட்டு வரல. ஏன்னா நான் வந்து ஆஃபீஸில் தான் போயிட்டு லைவ் எடுக்கிறதா பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே வந்து நான் பேசிகிட்டு இருக்கிறதால கண்டிப்பாக என்னதான் ஹோம் ஆஃபீஸில் உட்காந்து உள்ளே யாரும் வரக்கூடாது அப்படின்ற ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் கொடுத்துருந்தாலும் கண்டிப்பாக வெளியிருந்து நமக்கு என்ன ஏதாவது கேள்விகள் கேட்டுட்டு தான் இருக்க போகிறாங்க. அப்போது வந்து இந்த கண்டிப்பாக லைவில் நான் உங்களுக்கு கொஷின் அண்ட் ஆன்சர் இன்வால்வ் ஆக முடியாது. என்னோட கம்ப்ளீட் ஃபோக்கஸுமே இங்கே இருக்காது, பாதி அங்கே இங்கே இருக்கும். அப்படின்றதால தான் நான் இப்போ வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் போல் ஐ திங்க் நான் கொடுக்க வேண்டிய மெசேஜ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இந்த வாரத்துலையோ இல்லை வர சாட்டர்டேக்குள்ளே கண்டிப்பாக ஒரு நாளில் நான் உங்க கூட லைவ்ல வந்து இணையத்துக்கு ட்ரை பண்ணுறேன். எந்த சிச்சுவேஷன்லாம் அதுக்கு கரெக்டாக அமையும் அப்படின்றதும் நான் நம்புகிறேன். இன்னொரு ப்ராப்பர் லைவ்ல உங்களோட கொஷின் அண்ட் ஆன்சரையும் ஆன்சர் பண்ணுற அந்த ஒரு ரொம்ப நல்லா டைம் வந்து எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ இன்டர்வியூ மாஸ்டரிக்காக நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நீங்களும் எக்ஸைட்டடாக இருப்பீங்க அப்படின்றத ஃபீல் பண்ணுறேன். உங்களோட கரியர் ரிலேட்டட், இன்டர்வியூ மாஸ்டரி ரிலேட்டட் கொஷின்ஸ் எது இருந்தாலுமே கண்டிப்பாக எனக்கு இங்கே போஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுறேன், இல்லைனா அதை ஒரு Q&A வீடியோவாக பண்ணுறேன். என்ன இருந்தாலும் நம்மளோட க்ரியேட்டிவ் ஐடியாஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் லாவண்யா ஜெயக்குமார்.